முஸ்லிம் வெட்டிங் ஸ்டைல் தால்ச்சா. ஈவினிங் ஹல்தி ஃபங்க்ஷன் ஜன்பாத் டைமில் தால்ச்சா நெய்ச்சோறு தான் அதிகமாக சர்வ் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு பிரியாணி விட இந்த தால்ச்சா நெய்ச்சோறு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்புனா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் மட்டன் இந்த மாதிரி எலும்பும் கொழுப்பும் வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். நெஞ்செலும்பு தான் தால்ச்சாக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மட்டன் பீசஸை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ மல்லித்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தால்ச்சாக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரொம்ப இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அப்படி மணக்கும் வீடு ஃபுல்லாக. நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டன் பீசஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்கட்டும். காய்கறிலாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துருங்க. தால்ச்சா நல்லா கொதிச்சு வரும்போது ஃபைனலாக இந்த மாங்காவும் சேர்த்துருங்க. மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். தால்ச்சா இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்மளோட தேசம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும் போது தான் தால்ச்சாவோட வாசம் அப்படியே தூக்கலாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நெய்ச்சோறு தான். சில பேர் பிரியாணி கூடயும் தால்ச்சா சாப்பிடுவாங்க. எனக்கு தால்ச்சா ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இங்கே தால்ச்சா ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட மட்டன் கிரேவியும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் வெப்சைட்டில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.